ஆதியாகமம் 11:29 ஆபிரகாமின் வாழ்க்கை சரித்திரம் 25:10 வரை எழுதப்பட்டுள்ளது. ஆபிராம் என்ற பெயர் இருந்தபோது அவனுடைய 75 வயதில் தேவன் தரிசனமானார். ஆபிரகாமின் வாழ்வில் இருந்த பெரிய குறை தன் மனைவி சாராளுக்கு பிள்ளை இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தான் 75 வருடம் வழிபட்டு வந்த தெய்வங்கள், பழகியிருந்த பாரம்பரியங்கள், ஒட்டியிருந்த உறவு, தங்கியிருந்த தாபரம் இவைகளெல்லாம் விட்டு கர்த்தர் காட்டிய ஒரு வனாந்தரத்தில் குடியேறினார். 76 வயதில் அவனுக்கு குழந்தை கிடைத்ததா? இல்லை. அடுத்த 25 வருடங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது. இந்த 25 வருடங்களும் ஆபிரகாமின் விசுவாசத்திற்கு ஒரு சோதனை காலம். அந்த நாட்கள்தான் இஸ்ரவேல் என்ற ஒரு ஜனக்கூட்டத்தை தன்னுடைய ஜனமாக தேவன் தெரிந்து கொள்ள எடுத்துக்கொண்ட சோதனை முயற்சி. ஆபிரகாம் விசுவாசத்தில் நின்று சாதித்தார். ஆதாமிலிருந்து 20 தலைமுறைகள் விழுந்து போன இடத்தில் ஆபிரகாம் கர்த்தருக்காக நின்றதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆபிரகாமின் 100 வயதில் தேவன் ஒரு குழந்தையை கொடுத்தார். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார். அவன் வளர்ந்து விவரம் தெரிகிற வயது வந்தபோது கர்த்தர் ஆபிரகாமிடம் ஈசாக்கை தனக்கு பலி செலுத்தும்படி கேட்டார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் தேவன் கேட்ட காரியத்தை குறித்து சற்றும் யோசிக்காமல் புறப்பட்டு சென்று மகனை பலி செலுத்தினான். தேவன் ஈசாக்கை கொல்ல அனுமதிக்கவில்லை. கர்த்தர் தடுக்காவிட்டால் தயக்கமின்றி ஈசாக்கை பலி செலுத்தியிருப்பார். காரணம், ஆபிரகாம் விசுவாசத்தில் முதிர்ச்சி அடைந்து விட்டார். இன்றும் நம்முடைய விசுவாசம் வளருகிறதா, தேய்கிறதா? உங்கள் வாழ்வில் வரும் சோதனைகள் மூலம்தான் விசுவாசத்தை நீங்கள் உறுதி செய்ய முடியும். தேவைக்காக தேவனிடம் காத்திருப்பதோ, தேவன் எதிர்பார்ப்பதை தியாகமாக கொடுப்பதோ, உங்கள் விசுவாசத்தை கிரியையில் காட்டுங்கள். ஆபிரகாமின் தேவன் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். யாக்கோபு 2:24 வாசிக்கிறோம், மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியையினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான். ஆமென். God bless you.